உதயநிதி கட்சி கொள்கைகளெல்லாம் அவர் படத்தில் காமிச்சிருக்காரு. ஆனால் விஜய் அப்படி கட்சி கொள்கையெல்லாம் படத்தில் காமிச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் கட்சி ஆரம்பித்தது இப்போ தான். அவர் படத்தில் நடித்தது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. கட்சி கொள்கையிலன்னா அவர் இப்போ எப்படி முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் காமிப்பார். கொஞ்சமாச்சும் மூளை வேணும்ல. ஆனால் மூளை இல்லாமல் சொல்கிறார். ஆனால் அதே இது உதயநிதி கட்சி கொள்கையெல்லாம் படத்தில் காமிச்சார். கட்சி கொள்கையாக காமிச்சார். திமுகக்காரன் பூரா என்ன பண்ணுவான்? அடுத்தவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான். ஒவ்வொருத்தனும் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி. அவங்க கட்சி கொள்கையே இது தானே. ஆனால் உதயநிதி அப்படியா நடித்தார் படத்தில்? அவர் நடித்த படத்தில் வேணாம் மச்சான் வேணாம், பொண்ணுங்க காதலுங்கிறார். பொண்ணுங்க காதலே வேணாங்கிறார். இதுதான் அவர் கொள்கையா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை பாலிடால் குடிச்சாருன்னு குற்றம் சாமத்துறாங்க. இன்னொரு நடிகை சிகரெட்டுனால் சூடு வச்சாருன்னு குற்றம் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீரெட்டி. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் படித்தா தலையை சுற்றுது. பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. வேணாம் மச்சான் வேணாம், பொண்ணுங்க காதல்னா அப்போ உண்மையான கொள்கையை நீங்கள் பரப்பியிருக்கீங்க. நீங்கள் பேசுகிற கொள்கை வேறு, நீங்கள் நடந்துக்கிற கொள்கை வேறு. படத்தில் உங்கள் கொள்கையை பரப்பணுன்னு சொல்கிறது வேடிக்கையான விஷயமா இல்லையா? அதனால் உதயநிதியை பற்றி ரொம்ப பேசினா தான். இப்போ அதுவும் பொன்முடி ரொம்ப ரொம்ப பேசுகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மந்திரியை விட்டு மாற்றி இப்போ காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. காட்டுக்கு மந்திரி அவர் தான். முதல்ல காலேஜுக்கு மந்திரின்னு வச்சவங்கள காட்டுக்கு மந்திரின்னு வச்சுட்டாங்க. அப்போ தான் கேட்குறாரு, யார் அந்த வேலை பார்த்தது? எல்லோரும் சொல்கிறாங்க, பொன்முடி இவர் உதயநிதி தான் உங்களை காட்டுக்கு அனுப்புனார். அதிலேருந்து உதயநிதிட்ட முறைக்க முடியாது. சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவோம். அவர் புகழ் பாடிக்கிட்டு இருப்போம். நம்ம அவருக்கு கட்சி கொள்கைன்னா இதில் படத்தில் கொண்டு பரப்புனாருன்னு சொல்லி ஒரு பொய்யை அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பொய்யை அவுத்து விட்டுருக்காரு பொன்முடி.